பொத்திவில் நாங்க பொத்திவில் நான் முஸ்லிமாக்களோட தான் வாழ்றோம். ஆனா முஸ்லிமாக்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு தாரல. நாங்களும் அவங்க தாய் பிள்ளைகளை போல நல்லா இருக்கோம். எங்களுக்கு கொண்டுண்டா அவங்க ஓடி வருவாங்க, அவங்களுக்கு கொண்டுண்டா நாங்க ஓடி போய் அப்படித்தான் இருக்கோம். ஆனா இந்த சகோதரர் ஏதோ கதைச்சிருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்க இந்த பொத்திவில் ஆலையாடி பிள்ளையார் சார்பாக சொல்றோம். அவர் ஏதோ கதைச்சிருந்தாலும் 2 சார்பாக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா அவங்கள எது பிழை இருந்தாலும் எங்களுக்கு இந்த சுனாமி நேரமோ இந்த 90ஆம் ஆண்டு பிரச்சனையோ எங்களுக்கு உதவி செஞ்சது முஸ்லிமாக்கள். இப்பவும் நாங்க முஸ்லிமாக்கள் உடாதான் நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தண்ணி தவிடு இல்லாட்டியும் அவங்களே என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்ன வேணும் என்று கேட்கறதும் எங்களுக்கு அதே ஒரு தான். நாங்க பள்ளிவாசல கஞ்சி கொடுத்தாலும் போய் நிற்போம். எங்களை கண்டோன்னு வாங்க வழிய தாங்க, நாங்க எடுங்க என்று சொல்லி தார முஸ்லிமாக்கள். அவங்க எங்களுக்கு வேணும்னா அவங்களும் எங்களோட சகோதரங்கள். அவங்க நாங்க வேற்று குறிப்பு காட்டல. அவங்க எங்களுக்கு தாய் பிள்ளைகள் மாதிரி. பெருநாள்ண்டா எங்களுக்கு அங்க இருந்து பார்சல் வரும், பெருநாள்ண்டா சாப்பாடு வரும். இதெல்லாம் ஒரு சகோதரங்கள் எங்கட. நாங்க ஒரு வேத்து குறிப்புன்னு பார்க்காம நாங்க பொத்திவில் முஸ்லிம், தமிழ், சிங்களம் 3ம் தாய் பிள்ளையா மாதிரி இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராம கடவுள் காப்பாத்தோடும். இந்த பொத்திவில் ஆலை அடியப்பன் ஒன்றுக்கும் விடக்கூடா. அதான் கேட்கிறோம்.